Good morning students. ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 7ல் கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸில் என்ன பண்ண ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ரேட் லா ரேட் லானா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். என்ன அப்படின்னா சைக்ளோப்ரோபின் வரும்போது டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்தோம். 2 moles எடுத்தோம், 1 moles எடுத்தோம், 0.5 moles எடுத்தோம். அதை பற்றி இந்த கிளாஸில் டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேட் லா அப்படின்னா இந்த ரேட் லா எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்க. ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்டன்ட். Clear? The rate of the reaction depends upon the concentration of the reactant. Clear? The rate of the reaction depends upon the concentration of the reactant. Okay. Now, இப்போ ஒரு reaction நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த reactionல பாரு X A plus Y B use ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை டிபெண்டிங் இருக்குது அப்படின்னா the rate of the concentration of the reactant. ஓகே, அப்போ the rate of the reaction சொல்லிட்டோம், that is a reactant. XA YB, what do you mean by X? X the number of the moles, B க்கு வந்து number of moles வந்து Y. இப்போ we use product. கிளியரா? ரைட். இந்த ரேட் லால நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் லால எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு கே. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பி. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏக்கு வந்து எம்னு சொல்கிறோம், இது வந்து என்னு சொல்கிறோம். ஸோ வாட் யூ மீன் பை கே? கே இஸ் ஏ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். சரியா? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அப்படி இல்லைனா ரேட் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கே வந்து நான் சொல்லலாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அப்படி இல்லையா ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுறது எதுன்னா ரியாக்டன்ட் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது ரேட் ஈக்குவல் டு கே ரெஸ்பெக்டிவ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பி. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு வந்து என்ன வருதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், பவர். ஸோ இதுக்கு பி உடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் எ ஆர்டர். ஏக்கு ஆர்டர் வந்து என்னவா இருக்குன்னா எம், பிக்கு ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா என். ஏக்கு ஆர்டர் எம், பிக்கு ஆர்டர் என். கிளியர்? ரைட். இப்போ இந்த ஆர்டரில் வந்து ஏ அண்ட் பி ரியாக்ஷன் எடுத்தால் இதோட ஆர்டர்னா சொல்லலாம் எம் அண்ட் என்னு சொல்லலாம். அப்போ இந்த எம் அண்ட் என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதை வச்சு சார் கால்குலேட் பண்ணலாம்னா ரேட் லா வச்சு. ஓகேவா? இந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் எம் அண்ட் என். சரியா? எக்ஸ்போனன்ஸ் சொன்னால் நம்ம எம் அண்டு என்னை வந்து சொல்கிறோம். அப்போ இந்த ஓவரால் இந்த ஆர்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ஆர்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆர்டர் எப்படி சொல்லணும், எம் பிளஸ் என்னன்றத ஒரு ஆர்டராக நம்மளால சொல்ல முடியும். கிளியரா? அப்போ த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ், இந்த எக்ஸ்போனன்ஸ் என்ன சொல்லலாம் எம் அண்ட் என். எக்ஸ்போனன்ஸ் என்ன சொல்லலாம் எம் அண்ட் என்னன்றதை நம்ம எக்ஸ்போனன்ஸ் வேல்யூவாக சொல்லலாம். அப்போ ரேட் லா வந்து இது மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், ரியாக்டன் வில் யூஸ் ப்ராடக்ட். அப்போ நம்பர் ஆஃப் த மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டாய்கியோமெட்ரிக் ரியாக்டன் ப்ராடக்ட் போத் ஆர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இந்த எக்ஸ்போனன்ஸ் இப்போ ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா எம் பிளஸ் என் ஆர்டரையும் வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாய்கியோமெட்ரி வைஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரெடியூஸ் ஆகிறது என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸ்டாய்கியோமெட்ரினா ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், கோபிசியன்ட் இருக்கட்டும் போத் ஆர் ரியாக்டரோட ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து ஸ்டாய்கியோமெட்ரி கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏ ஒய் பின்றது ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து
ஏ அண்ட் பின்னு இருக்கும். நம்ம இந்த ஆர்டர் தெரியாமல் வந்து நம்மளால் வந்து இதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ண. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாதுன்றதை நம்ம சொல்கிறேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கிறது, கேனாட் பி ரிடியூஸ்டு பை த ஸ்டாய்கியோமெட்ரி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை கால்குலேட் பண்ணலாமே தவிர ஸ்டாய்கியோமெட்ரி மூலமாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. கேனாட் பி ரிடியூஸ் த ஸ்டாய்கியோமெட்ரி ரியாக்ஷன். இப்போ அதே போல் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஐசோமரிசனாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஐசோமரிசனாக வந்து என்ன அப்படின்னா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஐசோமரிசம் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஐசோமரிசம் பார்க்கும்போது சைக்ளோப்ரோபேன் நம்ம பார்த்தோம். சைக்ளோப்ரோபேன் 780 கெல்வினில் வந்து சைக்ளோப்ரோபீனா மாறுது. சாரி, ப்ரோபீன். ஸோ அல்கேன் குரூப் என்ன மாறுது அப்படின்னா அல்கீன் குரூப்பாக மாறுது நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா ரேட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணுற பாருங்க. ரேட் ஈக்குவல் டு, ஸோ ரேட் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? ரேட் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த reactant divided by change the time. அப்போ இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனா சைக்ளோப்ரோபேன் எடுத்துருவோம் டெல்டி. ஓகேவா? இப்போ டெல்டின்னு எடுக்கும்போது இங்கே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன எடுக்குன்னா ரேட் ஈக்குவல் டு சைக்ளோப்ரோபேன் divided by K. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு K வேல்யூ தெரியாது. இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ரேட் ஈக்குவல் டு இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ரேட் ஈக்குவல் டு சைக்ளோப்ரோபேன். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ரேட்டை கால்குலேட் பண்ணும்போது ரேட் ஈக்குவல் டு சைக்ளோப்ரோபேன். சரியா? கே கான்ஸ்டன்ட், கே கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன் சார். இப்போ இது சார் இதனுடைய ஸ்டாய்கியோமெட்ரி பவர் சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூவில் நம்ம ஒரே ஒரு ரியாக்டன்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் அது பவர் 1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ரேட் ஈக்குவல் டு, அப்போ நமக்கு என்னென்னா இது எல்லாம் ஒன்று புரியுதுக்காக நான் சொன்னேன். அப்போ ரேட் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். கே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். சரியா? சைக்ளோப்ரோபேன் இதில் பவர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது புரியுதுக்காக தான் மென்ஷன் பண்ணேன். ரைட். அப்போ ரேட் ஈக்குவல் டு சைக்ளோப்ரோபேன் கே. ஓகே. இப்போ கே வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கே மட்டும் தான் வேணும்னு சொன்னால் இந்த கே இங்கே வச்சுக்க. சைக்ளோப்ரோபேன் தானே பார்க்குறது. ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோப்ரோபேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோப்ரோபேன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ ரேட்டு கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா கே என்ன சொல்லணும், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் என்னென்ன சார் கான்சன்ட்ரேஷன் எடுக்கலாம், இந்த ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்க.
1 2 3. ஸோ என்னென்னா தெர் ஆர் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் 2 வந்து எடுத்தோம். என்ன எடுத்தோன்னா கான்சன்ட்ரேஷன் எதுனா சைக்ளோப்ரோபனுடைய கான்சன்ட்ரேஷன் எடுத்தோம் 2ன்னு ஒன்று எடுத்தோம், 1ன்னு எடுத்தோம், 0.5ன்னு எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா 2ன்னு ஒன்று எடுத்தோம், 1 ஒன்று எடுத்தோம், 0.5. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம். 2m 2 molarity of constant, 2 molar constant, 1 molar constant, 0.5 constant, 0.5 molar constant. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தோம்ல, சைக்ளோப்ரோபனுடைய வேல்யூ என்ன பார்த்தோம்? சைக்ளோப்ரோபனுடைய மோல் இன்வெர்ஸ் லிட்டர், சாரி மோல் லிட்டர் இன் மினிட்ஸ். இதன் வேல்யூ வந்து நம்ம 3 வேல்யூஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா? இதுதான் K equal to rate divided by cyclopropane. இந்த இடத்துல சைக்ளோப்ரோபேனுடைய வேல்யூ பார்த்தா ரேட்டுடைய இது வந்து ரேட்டு சைக்ளோப்ரோபேன் உடைய வேல்யூ, சைக்ளோப்ரோபேன் வேல்யூ. 2 மோலாருக்கு என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 6.92 × 10⁻⁻² ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க 3.46 × 10⁻². ஸோ இங்கே என்ன வேல்யூ கம்மி 1.78 × 10⁻². இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இது வந்து ரேட் ஆஃப் த சைக்ளோப்ரோபனுடைய வேல்யூ. அதாவது சைக்ளோப்ரோபேன் 2 கான்சன்ட்ரேஷனாக இருந்தது அப்படின்னா ரியாக்டன் வேல்யூ 2 கான்சன்ட்ரேஷன், 2 மோலார் கான்சன்ட்ரேஷன் தான் இதோட வேல்யூ இதுதான் வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபைனல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ் டிவைட் பை த ஃபைனல் ஸ்டேஜ் டைம் மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜ் டைம் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதே தான் இப்போ K உடைய வேல்யூ பார்க்க போகிறோம். K உடைய வேல்யூ என்ன? K ஈக்குவல் டு ரேட் டிவைட் பை சைக்ளோப்ரோபேன். ரேட்டுடைய வேல்யூ என்ன? 6. தான் ரைட். ரேட்டுடைய வேல்யூ இங்கே எழுதுகிற பாருங்க. ரேட் K ஈக்குவல் டு ரேட்டுடைய வேல்யூ என்ன? 6. சைக்ளோப்ரோபேன் ரைட் 2.92 × 10⁻². ஓகேவா? ஸோ இதோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 2 மோலார் கான்சன்ட்ரேட். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணு. ஸோ டிவைட் பண்ணனா வரும் பாருங்க 3 2s are 6, 3 3s are 9, 1 2s are அப்போ 3.31. இப்போ 3.31 வரும். அப்போ இங்கே 2 மோலார் அப்படின்னும் போது ஸோ இந்த வேல்யூவை நம்ம இது 3 2s are 6, ரைட் நான் டிவைட் பண்ணேன் 3ஆல் பண்ணிட்டேன். 3 2s are 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 2s are 8, ரிமைனிங் பேலன்ஸ் 1, 6 2s are 12. கிளியரா? ரைட். ஸோ நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். டிவைட் பண்ணேன் 3ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 2ஆல் தான் டிவைட் பண்ண 2 தானே இருக்குது. ஸோ 3 2s are 6, பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். 4 2s are 8, ரிமைனிங் பேலன்ஸ் 1, 6 2s are 12. அப்போ 3.46 × 10⁻². ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன K ரேட் ஈக்குவல் டு 3.46 × 10⁻². எதால் டிவைட் பண்ணால் 1ஆல் தான் டிவைட் பண்ணும். 1ஆல் டிவைட் பண்ணால் அதே சேம் வேல்யூ தான். 3.46 × 10⁻². நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாரு K ஈக்குவல் டு 1.78 × 10⁻². 0.5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கேன். 0.5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ என்ன ஆன்சர் வரும்னா 3.54 6 வரும். இதே தான். ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 0.5ஆல் டிவைட் பண்ணால் 5ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். 5ஆல் கூட டிவைட் பண்ணால் 3 5s are 15 வரும். ரிமைனிங் பேலன்ஸ் 2. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் 2 அப்படின்னா வரும் பாருங்கள் 4 5s are 20. ஒரு ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது 25 பேலன்ஸ்னால் அப்போ 6 5s are 30. ரைட். 6.46 × 10⁻². 0.5ஆல் நம்மளால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. கிளியரா? ஸோ டிவைட் பண்ணோம். இதுதான் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம். எந்த ஃபார்முலா சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா K ஈக்குவல் டு ரேட் டிவைட் பை த சைக்ளோப்ரோபேன். ஸோ இந்த வேல்யூ பண்ணும்போது மூணுடைய வேல்யூமே வந்து ஒரே மாதிரி இருக்கு பாரு. K ஈக்குவல் ரேட் சைக்ளோப்ரோபேன். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த டிபெண்ட்ஸ் ஆன் த சைக்ளோப்ரோபேனுடைய ஃபர்ஸ்ட் பவர் தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பவர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரேட் ஈக்குவல் சைக்ளோப்ரோபேன் டிவைட் பை த K என்ற வேல்யூ வந்து யூஸ் பண்ணி போட்டால் நம்ம இந்த வேல்யூ வரும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் வச்சு
ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணால் கூட அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே. இதுதான் கேவுடைய வேல்யூ. 3 வேல்யூமே சேம் தானே. இதோட வேல்யூ பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் 2க்கு வந்தாலும் 3.46 தான், 1 மோலார் வந்தாலும் 3.46 தான், 0.5 மோலார் வந்தாலும் 3.46 தான். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதனுடைய லெட் கன்சிடர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு வேல்யூ ஒரு டேபிளாக காலம் கொடுத்துருக்காங்க. கிளியர்? பாருங்க NO. ஸோ NOன்றது நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிஜன் ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா NO2ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. கரெக்டா? ஸோ நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடாக வருது. இப்போ இதோட பேலன்சிங் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. 2 + 1 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 2 சார் 4 ஆக்சிஜன் வருது. இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இங்கே 2 மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன் வருது. இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 நைட்ரஜன். தட் இஸ் ஏ பேலன்சிங் ஈக்குவேஷன். அப்போ இந்த பேலன்சிங் ஈக்குவேஷனில் இந்த நைட்ரிக் ஆக்சைடும் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது, இதுவும் கேஸஸ் ஸ்டேட்டு, இது ஆல்சோ கேஸஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ ரைட். இது தட் இஸ் ஏ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வைஸாக நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வேல்யூ கால்குலேட் ஒன் த ரியாக்டன் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷனை ஒன்று நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து மொத்தமாக வந்து 3 கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ நைட்ரிக் ஆக்சைடுக்கு 3 வேல்யூ எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.3. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடுக்கு என்ன எடுக்க போகிறோன்னா, ஒன்று 1.3, அகைன் 1.3, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2.6. 1.3 1.2 1.3 வச்சு 1.3 வச்சு இது 2.6. ஓகே, அந்த மாதிரி. அப்போ இதனோட வேல்யூ என்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.1 2.2. ஸோ 1.1 இது வந்து 2.2. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1.1. ஸோ இது 1.1. ஸோ இதை இப்படி மாற்றி இருக்கு 1.1. இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு O2 1.1 2.2 1.1. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க புக்கில். அப்போ இனிஷியல் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். இனிஷியல் ரேட் கால்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன இருந்தால் ஒன்று வந்து இனிஷியல் ரேட். ஸோ உங்களோட புக்கில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று 19.26 ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 38.0 38.40. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 76.80. ஸோ இந்த வேல்யூ வந்து உனக்கு கொடுத்துருவாங்க கொஸ்டின் கேட்டால் கூட. ஸோ என்னென்னா ஒரு காம்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண தெரியணும். சார் இது எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ரேட் அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னு ஈக்குவேஷன் முதல்ல எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு reactant concentration of the reactant. Concentration of reactant na first proportional concentration of reactant NO plus oxygen. Okay va? So idan concentration. அப்போ நமக்கு வந்து இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து தெரியாது, அதனால இது m ன்னு எடுத்துப்போம், இது வந்து n ன்னு எடுத்துக்கலாம். கிளியரா? ரைட். ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லும்போது ரேட் 1 ரேட் 2 ரேட் 3 உடைய வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும். ரேட் 1 ரேட் 3 உடைய வேல்யூஸு நமக்கு வந்து தெரியும். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா 10⁻⁻², 10⁻², 10⁻⁻1. ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். ஏன் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இப்போ கேவுடைய வேல்யூ நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ரேட் 1ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ரேட் 1ன்னு சொன்னோம். ரேட்டு தான் இது, சரியா? இனிஷியல் ரேட்டு தான் இதோட வேல்யூ. இப்போ ரேட் 1ன்னு சொல்கிறோம். ரேட் 1 ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். இப்போ NOவுடைய வேல்யூ என்ன இருக்குது? 1.3 1.3 பவர் m.
ஆக்சிஜன் வேல்யூ என்ன இருக்கு 1.1 பவர் n. அப்போ ரேட் ஒன்னுடைய வேல்யூ என்ன 19.26 into 10 power minus 2 ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அப்போ ரேட் 2. இப்போ ரேட் 2க்கு என்ன ஃபார்முலா? ரேட் 2க்கு இதே தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கே ரேட் 2. சரியா? ரேட் 2 வேல்யூ பார்க்கும்போது கே கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் இருக்குன்னா இங்கேயும் 1.3 பவர் m, இதனோட வேல்யூ 2.2 பவர் n, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோ. ரேட் 2க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்குன்னா 38.40 into 10 power minus 2 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்து. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 ரேட் 3 என்ன சொல்லலாம்? அதே ஃபார்முலா. ரேட் 3க்கு என்ன வேல்யூ 76.80 to 10 power minus 2. கே உடைய வேல்யூ இதான் எழுதிட்டு, கே உடைய வேல்யூ தெரியாது, அதனால கான்ஸ்டன்ட் வேல்யூ கேன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா இதோட வேல்யூ பாரு 2.6 என்ன 2.6, இங்கே வந்து பவர் m, இங்கே வந்து 1.1 பவர் n, ஈக்குவேஷன் நம்பர் 3. புரியுதா? அப்போ இந்த 3 வேல்யூ நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ வச்சு 3 ஈக்குவேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சிமிலர்லி என்னன்னா ஒரே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன இருக்குன்னா போத்தா இங்கே பாருங்க நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே இருக்குது. அதனால ரெண்டுமே வந்து ரியாக்டண்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். கிளியரா? இப்போ 3 வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த 3 வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ரேட்ன்றது நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ரேட் 1 அண்ட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ம் 1ஐயும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் பாருங்கள். ஈக்குவேஷன் 2/1 ஈக்குவேஷன் 2 எது? இதுதானே? ரைட். 38.40 into 10 power minus 2 equal to k 1.3 power m 2.2 power n divided by இங்கே என்ன இருக்கு? ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்கு பாரு 19.26 into 10 power minus 2 k உடைய வேல்யூ k 1.3 பவர் m 1.1 பவர் n. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ டிவைட் பண்ணும்போது 10 பவர் minus 2க்கு இந்த 10 பவர் minus 2 கேன்சல். ஸோ அந்த 1.3 எம்முக்கு இந்த 1.3 எம்மு கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 1 வரும், 1.1 வரும், 1.1 n வரும். அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு இது கேன்சல் பண்ணும்போது 19.2. ஓகே, கிளியரா? இது தேர்ஃபோர் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 equal to 1.1 பவர் n. ஸோ அதுதானே இருக்குது 1.1 பவர் n இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 1.11 அப்படின்னா இது டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணால் என்னுடைய வேல்யூ. ஸோ 1.1னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், 1ன்னு எழுதலாம். பவர் 1 பவர் n. கிளியரா? ஸோ ரைட் 1.1 சாரி இந்த இடத்துல வந்து 1.1 பண்ணும்போது 2 பாயிண்ட், அப்போ இந்த இடத்துல 2 பவர் n தான் வரும். ஸோ இதில் 1.1 2 11 சார் 1 11 சார் 11 2 11 சார் 22. அப்போது 1.1 2.1 வந்து 2 தான். அப்போ 2 பவர் 2n டிவைட் பண்ணோம் அப்படின்னா தேர்ஃபோர் n ஈக்குவல் டு என்ன வரும் 1, n ஈக்குவல் டு 1. புரியுதா பாரு? இதை நான் வந்து டிவைட் பண்ணுறேன். இது டிவைட் பண்ண 1.1 டிவைட் பண்ணால் 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 11 கன்சிடர் பண்ணிக்க 1 11 சார் 11 2 11 சார் 22. 1.1 2 ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னா 1926 இது வந்து 38.40 டிவைட் பண்ணால் 2. ஓகேவா? இப்போ 2 ஈக்குவல் டு 2 பவர் n. தேர்ஃபோர் n ஈக்குவல் டு 1. கிளியரா? அப்போ தேர்ஃபோர் த ரியாக்ஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அப்போ இது எது என்ன ஆர்டர் இருக்குன்னா எதை பேஸ் பண்ணி சார் இது ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்குன்னா இந்த ஆக்சிஜன் பேஸ் பண்ணி இது என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர். ஸோ ஈக்குவேஷன் நம்பர்
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 2ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3யும் 1ஐயும் டிவைட் பண்ணேன். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன இருக்கு பாரு, 76.80 into 10 power minus 2 equal to k 2.6 power m. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 1.1 பவர் n divided by இங்க என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாரு, 19.26 into 10 power minus 2 k 1.3 concentration of the reactant power m 1.1 power n. ஸோ இங்கே என்ன சார் கேன்சல் பண்ணலாம், இந்த 10 power minus 2க்கு இந்த 10 power minus 2 கேன்சல் ஆகிடும், 1.1க்கு இந்த 1.1 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா என்ன இருக்குன்னா 2. ஸோ வேல்யூ வந்து 2 மட்டும் தான் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே 19.26 இருக்கா, அப்போ 19.26 76ஆல் நம்ம 19 76ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும் பாரு, 19.26 76ஆல் 4ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 4s are 24 remaining balance 2, 4 2s are 8, 8 plus 2 10 6 4 24 24 balance 2, 4 2s are 8, 8 plus 2 10 0 remaining balance 2, 9 4s are 36 remaining balance 3, 1 4s are 4, 4 plus 76. Okay, 76 or 76 point something. Okay, about 1926. About 26 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணா நம்ம 4 டைம்ஸ் வருது. How many times வருது? 4 டைம்ஸ் வருது. ஓகே, அப்போ 4 டைம்ஸ் சொல்லும்போது இது மொத்தமே காலி, மொத்தமே கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 10 power minus 2க்கும் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 10 power minus 2க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுவும் மொத்தமே கேன்சல் பண்ணிட்டோம், இதுவும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 4 equal to 2 power m. ஓகேவா? அப்போது m ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 2 2s are m equal to 2. அப்போ இதனுடைய ரேட்டு என்ன இருக்குன்னா, இது ஆர்டர் என்ன இருக்குன்னா 2, m equal to 2, 2 power m தானே, அப்போ 2 power mனா m equal to 2. கிளியரா? அப்போ m equal to 2 அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது வந்து என்ன ஆர்டர் ரியாக்ஷன், ஆக்சிஜனை பேஸ் பண்ணி இருக்கிற ரியாக்ஷன். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு பேஸ் பண்ணியிருக்கிற ரியாக்ஷன் வந்து என்ன ஆர்டர்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஒரு ரேட்டுக்கு வந்து இப்போ ரேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், இதுதான் சரியா. இப்போ தேர்ஃபோர் ரேட் என்ன இதுலன்னா, ரேட் ஈக்குவல் டு கே. ஓகேவா? NO m சரியா. m உடைய வேல்யூ என்ன சொல்லு, எம்முக்கு என்ன கண்டுபிடிச்சு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஆக்சிஜன் பேஸ் பண்ணி இருக்கிற ரியாக்ஷன் என்ன ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னோம் அப்படின்னா என்னக்கு 1ன்னு நம்ம சொன்னோம். இதுதான் அதனுடைய ஆர்டரை வந்து நம்ம சொல்லலாம். இதுதான் இதனுடைய ஆர்டரை வந்து நம்ம சொல்லலாம். இது கிளியரா? அப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதனுடைய ஆர்டர் எந்த ஆர்டரில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரேட் ஃபார்முலா என்ன, K ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் சொல்லும்போது இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் பாருங்கள், 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. இங்கே NO ஒரு ரியாக்டன்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு ரியாக்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த நம்பர் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், K ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். K ஈக்குவல் டு NO பவர் m. இதுதான் தட் இஸ் ஆர்டர். ஓகே, m + n ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துள்ள ஆர்டர், O2ன்றதும் O2 n ஆர்டர் சரியா. ரெண்டுமே ரியாக்டன்ட் தான். அப்போ இந்த ஆர்டரை வந்து பேஸ் பண்ணும்போது ஓவரால் இது ஆர்டர் சொன்னால் என்ன ஆகும், m + n அப்படின்னு சொல்லும் போது 2 + 1 3ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்போ ஓவரால் ஆர்டர்னு எழுதுனா இந்த ஈக்குவேஷனுக்கு ஓவரால் ஆர்டர் சரியா. ஓவரால் ஆர்டர் அதுக்கு என்ன ஃபார்முலானா m + n. m + n என்ன அப்படின்னா யூஸ் பண்ணலாம் 2 + 1. அப்போ therefore இந்த ஓவரால் ஆர்டர் என்ன சொல்லலாம்னா 3ன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷனை போட்டு பாருங்கள், வெரி வெரி சிம்பிள். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம், அதுமாதிரி டேபிள் கொடுத்து என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா NO
ரியாக்டன்ட்டுடைய 2 வேல்யூஸும் அவனே கொடுத்துருவாங்க. இனிஷியல் ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு தான் அவனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து உனக்கு கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல அப்படி கால்குலேட் பண்ண சொன்னால் இது வந்து என்னவா இருக்காதுன்னா ஆர்டரை வந்து கேட்குற மாதிரி இருக்காது. அப்போ நம்ம கால்குலேட் பண்ண சொன்னால் ரேட் அங்கே கேட்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம்ல. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ் கால்குலேட் பண்ணி டைம் டிபெண்டிங் அப்போ அந்த டைமை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து ரேட்டை வந்து அங்கே கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து இந்த வேல்யூஸை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் உனக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யாருக்காச்சும் என்ன டவுட்டாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்கும். இந்த சம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா மறுபடியும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இன்றைக்கி 2 கிளாஸ் அனுப்பியிருக்கேன். 2 கிளாஸில் வந்து அடுத்த டாபிக் தான் ஈஸியாக இருக்கும். படிச்சிரு. ஏன்னா டவுட்ஸ் அப்படின்னா என்கிட்ட கேளு. கிளாஸ் வரும்போது கேளுங்க. டவுட்ஸ் அப்படின்னா வந்து நோட் பண்ணிவிட்டு கேளு. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். என்ன டவுட் சார், இது என்ன அப்படின்றத கால் பண்ணி கேளுங்க. கிளியரா? ரைட். இதை படிச்சுட்டு இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக இதை இன்றைக்கி மார்னிங் கிளாஸ் எடுத்தது, ஆஃப்டர்நூன் கிளாஸ் வந்தது, 2த்தையும் படிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சைன் வாங்கினா போதும். சரியா? பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு எழுதுங்க. நான் இன்றைக்கி வந்து டெஸ்ட் எழுதியிருக்குமா, இன்றைக்கி கிளாஸ் எடுத்தாங்க சார், நான் படிச்சிருக்கேன், படிச்சுட்டு டெஸ்ட் எழுதியிருக்கேன், பாருமா அப்படி. டெஸ்ட் எழுதுக்கு முன்னாடி சைன் வாங்கிக்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்க. கரெக்ஷன் கூட வேணாம், சைன் மட்டும் வாங்கிக்க. நான் வந்துட்டு கூட உங்களுக்கு அதை கரெக்ஷன் பண்ணி தரேன். ஸ்கூல் வரும்போது நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.